السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரமலானினுடைய இறுதி 10 சஹருடைய நேரம். நாம் சஹர் செய்துவிட்டு இந்த தஸ்பீகை 100 தடவைகள் ஓதுவோம். நம்முடைய பல வருட தேவைகளை அல்லாஹ் மிகவும் எளிதாக பூர்த்தி செய்து தருகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களிலும் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தை அடைந்தோம். இந்த மாதத்திலே இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். சஹருடைய நேரம், துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிகவும் சிறந்த நேரம். நாம் துஆக்கள் கேட்பதற்கு மிகவும் சிறந்த நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நாம் தஹஜ்ஜத்தினுடைய இந்த நேரத்தில் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த தஸ்பீகை ஓதி அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் மிகவும் பொறுமதியான ஒரு நேரம். இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை இருக்கின்றதே, ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பிறகு இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை என்றால் அது தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை நாம் வளமையாக தொழுது வருவோம். அதே போன்று அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். இந்த ரமலானினுடைய காலம், சஹருடைய நேரத்தில் எத்தனையோ பேர் சஹர் செய்வதற்காக எழுந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் வழங்குவதில்லை. அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றவர்களுக்கு மாத்திரமே அந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். நாம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம், சஹருடைய நேரம், இந்த தஸ்பீகை ஓதி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்போம். அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம். எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருவான். என்ன தஸ்பீஹ் என்றால், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.